ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரன்னிங் போகணும் அப்படின்னு ஷூ சாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு பாவம் ரெடியாகி உட்காந்துருந்தாரு. குட்டிவாண்டு என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு பார்க்கலான்னு ஆளுக்கு முந்தி ரெடி ஆயிட்டான். அப்புறம் வேறு வழி இல்லை, எங்கே ரன்னிங் போகிறது, கொஞ்ச நேரம் அவனை அப்படியே வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு. ஃப்ளாக் சீட்ஸை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிட்டோன்னா அந்த பவுடரை சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி மாவில் சேர்த்து எப்பவும் போல் பிசைஞ்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க நான் எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸை நான் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைங்களா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும்னா கூட பரவாயில்ல, இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை ஊறுகாய் சாப்பிடணுன்னே இருந்தது. வீட்டில் ஒரு 3 லெமன் இருந்துச்சு, அதை ஏன் விடணும்னு கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணால் எப்படி பேக் பண்ணுவேன்னு காமிச்சிடுறேன். ஒரு 3 சப்பாத்தி, அதுக்கப்புறமா வெஜிடபிள் குருமா. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபியை நாளைக்கு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேங்க. கண்ணுக்கே தெரியாது, சின்ன காயம்தான், வெளியில் போனா இல்லையா அடிபட்டிருக்கு போல், ஆனாலும் பேண்டேட் போடணும்னு அடம். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?